ஒரு வார்த்தை வெல்லும், ஒரு வார்த்தை கொல்லும் என்று கூறுவார்கள். இன்றைய நாளில் நாம் நினைவு கூறுகின்ற, கொண்டாடுகின்ற இந்த புனித ஜான் டி பிட்டோ அருளானந்தர் என்று கூறப்படுகின்ற நம் மண்ணிலே வாழ்ந்து மரித்த இந்த புனிதர் மறை சாட்சிய வாழ்வு வாழ்ந்தார். அவருடைய வாழ்வில் அவர் செய்த அந்த பணி இன்றளவும் நம்முடைய தமிழக திரு அவையால் போற்றப்படுகின்றது, அகில உலக திரு அவையாலும் போற்றப்படுகின்றது. அவர் அப்படி என்ன செய்தார் என்றால், அவருடைய வாழ்வில் அவர் இந்த வார்த்தைகளை நாம் பிறரிடம் சொன்னால் நாம் கொல்லப்படுவோம் என்பது தெரியும். நமக்கு நாம் யாரையாவது ஒருவரை அல்லது உயர் பதவியில் இருக்கின்ற அல்லது வேறு நாட்டு ஒரு அரசரை பார்த்து நீ செய்வது தவறு என்று நேரடியாக சொல்ல நமக்கு துணிவு இருக்கின்றதா என்று சிந்தித்தோம் என்றால், பல்வேறு நேரங்களில் நம்மளுடைய பக்கத்து வீட்டுக்காரர்கள் சண்டை போட்டால் கூட அவர்களை திட்டுவதற்கோ அல்லது அவர்களிடம் நேரடியாக பேசுவதற்கு பல்வேறு நபர்களிடம் துணிவு இல்லாத ஒரு சூழல். அவர் இருந்த அந்த பகுதியில், அந்த ஓரியூர் அந்த பகுதியில் இருந்த அந்த அரசரை அவர் செய்வது தவறு என்று நேரடியாக அவரிடம் சொல்லக்கூடிய அந்த துணிவை அவர் பெற்றிருந்தார். நாம் இந்த கோதுமை மணியையும் இன்றைய நாளில் நாம் நினைவு கூறுகின்ற இந்த புனித அருளானந்தரையும் நாம் நினைவில் கொள்ள வேண்டும். அவருடைய வாழ்வில் அவர் தன்னுடைய வாழ்வாலும் தன்னுடைய அந்த பழக்க வழக்கத்தாலும் தன்னுடைய பிற மக்களுக்கு எப்படி அந்த கோதுமை மணி விழுந்து மடிந்து பிறருக்கு பலன் தருகின்றதோ அதனை போல அவர் ஒரு சாட்சிய வாழ்வு வாழ்ந்து மறை சாட்சியாக உண்மைக்காக நாம் எப்பொழுதும் துணிந்து செயல்பட வேண்டும், உண்மையை மட்டுமே நாம் பேச வேண்டும், உண்மையான வார்த்தைகளை மட்டுமே நாம் பிறருக்கு எடுத்து சொல்ல வேண்டும் என்ற ஒரு நிலையை அவர் பற்றியிருந்தார். எனவே அப்படிப்பட்ட அந்த நபருடைய வாழ்வில் அவர் அந்த இன்றைய நாள் நற்செய்தியின் கூற்றிற்கேற்ப அவர் கோதுமை மணி எப்படி மண்ணில் விழுந்து மடிந்து பலன் தருகின்றதோ அதனை போல அவருடைய வாழ்வில் அவரும் நம்முடைய இந்த திரு அவைக்காக, இயேசுவிற்காக, இயேசுனுடைய இந்த நற்செய்தி பணிக்காக அந்த இறை வார்த்தையை நாம் பின்பற்ற வேண்டும் என்பதுதான் இன்றைய நாளில் இந்த புனிதருடைய வாழ்வு நமக்கு எடுத்து சொல்லுகின்ற ஒரு செய்தியாக இருக்கின்றது.